ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை, கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால், விநாயகருக்கு கரும்பு, அவரை, பழங்கள், சர்க்கரை, பருப்பு, நெய், எள், பொரி, அவல், துவரை, இளநீர், தேன், பயிறு, அப்பம், பச்சரிசி, பிட்டு, வெள்ளரி பழம், கிழங்கு, அன்னம், கடலை முதலின வைத்து நிவேதனம் செய்யவே. அன்பர்கள் இந்த அற்புதமான கருத்தை மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான நன்மைகளும் அற்புதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே மலரும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய 21/7/2026 கிழமை, செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆடி 5வது நாள். மதுரை மீனாட்சி அம்மன் கிளி வாகனத்தில் பவனி, திருமாலி சோலை கள்ளழகர், வடமதுரை சவுந்தரராஜ பெருமாள் விழா தொடக்கம், சிவாஜி கணேசன் நினைவு நாள், அஷ்டமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, 1:45 2:45 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30, குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30, திதி சப்தமி காலை 8:41 வரை, அதற்கு பிறகு அஷ்டமி. இன்றைய நடப்பு நட்சத்திரம் சித்திரை, நள்ளிரவு 1:21 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று சமநோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி, சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மீன ராசியாகும். யார் யார் எல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொடரின் இன்றைய தலைப்பு, செவ்வாய் தோஷம் போக்கும் முருகனுடைய தலங்கள். செவ்வாய் தோஷம் உள்ள ஆண் பெண் திருமணத்தில் இணைப்பதிலே ஏற்பட்ட சந்தேகங்கள் எழுகின்றன. இதனால் நிறைய திருமணங்கள் தடைபெறுகின்றன. செவ்வாய் தோஷம் உள்ள ஆண் பெண் இருபாலர் சூர சம்கார தலங்களில் 5இல் ஏதாவது ஒரு தலம் சென்று பரிகாரம் செய்து கொள்ளலாம்.
சூரசம்ஹாரம் எல்லா ஊர்களிலும் நடைபெற்ற போதிலும் அதனுடைய தொடர்புடைய தலங்கள் 5 சூரனை வதம் செய்வதற்காக பார்வதி தேவியிடம் இருந்து முருகபெருமான் சக்தி வேலை வாங்கிய இடம்தான் சிக்கல் என்று அழைக்கப்படுகிறது. சூரனை அழிப்பதற்காக சிவபெருமானை வணங்கி சர்வ சங்கார படைகளத்தை முருகபெருமான் பெற்ற இடம்தான் சேய்நல்லூர். சூரபத்மனை எதிர்த்து முருகன் 3 இடங்களில் போர் புரிந்தார். நிலத்தில் போர் புரிந்த தலம் திருப்பரங்குன்றம், விண்ணில் போர் புரிந்த தலம் திருப்போரூர், கடலில் போர் புரிந்த இடம் திருச்செந்தூர். சிக்கல் நகரம் நாகப்பட்டினத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மூலவர் வெண்ணைநாதர் என்ற நவநீதன் இதயத்திலே இத்தலத்திலே வள்ளி தெய்வானையுடன் முருகபெருமான் சிங்கார வேலனாக எழுந்தருள்ளார். இவ்வாலய அம்பிகை மேல் நெடுங்கண்ணியிடம்தான் வேல் வாங்கி திருச்செந்தூர் சூரனை சம்ஹாரம் செய்தார். கந்த சஷ்டியிலே வேல் வாங்கும் நிகழ்ச்சி சிறப்பு. சேய்நல்லூர் கும்பகோணத்தில் இருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் திருப்பனந்தாளுக்கு அருகே உள்ளது. இந்த தலத்திலே முருகபெருமானுக்கு மிக பெரிய சன்னதி உள்ளது. சிவபெருமானின் சேய் முருகன் வழிபட்டதால் இத்தலம் சேய்நல்லூர் என்று மறுவப்பட்டது. திருப்போரூர் மகாபலிபுரத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில், சென்னை திருவான்மியூரிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்திலும், கேளம்பாக்கத்தின் அருகாமையில் அமைந்துள்ளது. திருப்பரங்குன்றம் மதுரை தெற்கே 9 கிலோமீட்டர் தூரத்தில் முருகபெருமானின் படை வீடான திருப்பரங்குன்றம் உள்ளது. சூரனை வதம் செய்து தேவர்களை காத்து நன்றிக்காக இந்திரனின் தெய்வானையின் முருகபெருமானுக்கு திருமணம் செய்துவிட்ட இடம்தான் திருப்பரங்குன்றம். திருச்செந்தூர் செவ்வாய்க்கு அதிபதியாய் விளங்கும் முருகப்பெருமானின் ஊர். போர் செய்வதற்கு முன்பு அந்த அசுர குலத்தை பற்றிய முருகன் அறிய விரும்பினார் என்று குரு பகவான் திருச்செந்தூர் வந்து விளக்கி சொல்ல அங்கேயே அமர்ந்தார். எனவேதான் திருச்செந்தூரில் குருஸ்தலமும் உள்ளது. பரிகாரம்: இந்த 5 ஊர்களில் உள்ள முருகனை வழிபட செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் சென்று வணங்கி வந்தால் செவ்வாய் தோஷம் விலகும். ஆலயத்திற்கு செல்ல முடியாது திரு கார்த்திகை அன்று விரதம் இருந்து முருகனை நினைத்து வழிபாடு செய்திட்ட செவ்வாய் தோஷம் அகலும். திரு கார்த்திகை அன்று விரதம் இருப்பது சிறப்பு. மற்ற கார்த்திகையில வழிபாடு செய்வர் 3 கார்த்திக்கு விரதம் இருக்க வேண்டும். அனுபவ பரிகாரம். நாளைய தினத்தின் பரிகாரத்தினுடைய தலைப்பு என்னவென்றால் செல்லத்தில் திளைக்கும் யோகம். இதனுடைய நீண்ட விரிவாக்கத்தை நாளைய தினம் நாம் பெற இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. ஜாதகத்தின் 4வது இடம் என்பது தாயை பற்றி சொல்லுகின்ற இடம், வாகனத்தை பற்றி சொல்லுகின்ற இடம், வீட்டை பற்றி சொல்லுகின்ற இடம், அடிப்படை கல்வியை பற்றி சொல்லுகின்ற இடம், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் பற்றி சொல்லுகின்ற இடம். இதைதான் சுகஸ்தானம் என்று அழைக்கிறார்கள். அப்படிப்பட்ட இடத்திலே தாயுடைய ஸ்தானம் எப்படியெல்லாம் இருந்தால் நன்மையை தரும் அல்லது தீமையை தரும் என்பதை இப்பொழுது நாம் தொடர்ந்து கவனிக்க இருக்கின்றோம். சந்திரன் கெட்டுவிட்டால், 4ஆம் அதிபர் கெட்டுவிட்டால் தாயாரின் நிலை பாதிக்கும். தாயாருடைய ஸ்தானம் பாதிக்கப்படும். சந்திரன் 12இல் இருக்க அல்லது நீச்சம் பெற்றிருக்க தாயாரின் உடல் நலம் எப்பொழுதும் பாதிக்கப்படும். 4ஆம் அதிபர் 12இலே நிற்க தாயாரின் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஜாதகரை விட்டு பிரிந்து விடுவார். சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார் அல்லது இறந்து விடுவார். இளம் வயதிலே 4ஆம் வீடு கெட்டு போய் அந்த அதிபருடைய தசா நடக்க தாயார் மரணம் அடைவார். சந்திர லக்னத்திலே 6ஆம் வீட்டிலே செவ்வாய், 4ஆம் வீட்டில் சனி இருக்க ஜாதகர் இளம் வயதிலே பெற்ற தாயை பறிகொடுப்பார். 4ஆம் அதிபரும் சந்திரனும் கூடி 6வது வீட்டிலே பகை நீச்சம் பெற்றிருக்க ஜாதகர் இளம் வயதிலே பெற்ற தாயை பறிகொடுப்பார். 4ஆம் இடமும் 6ஆம் இடமும் 12ஆம் இடமும் சந்திரன் நிலை கொண்டு தாயாரின் நிலையை கூற வேண்டும். லக்னாதிபதி 4ஆம் அதிபர் நட்பு கிரகங்களாய் அமைந்தால் இருவரும் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் தாய் மகன் இருவரும் பாசமாய் இருப்பார். லக்னாதிபதி 4ஆம் அதிபர் பகையாக நிற்க அல்லது பகை சாரத்தில் நிற்க விரோதிகளாக இருப்பார் என்பது ஒரு கணக்கு.
4ஆம் வீட்டில் தீய கிரகம் நின்று 5ஆம் அதிபரோடு சனி கூடி 12 இருந்தால் தாயின் சாபம் ஜாதகருக்கு இருக்கிறது. இந்த சாபத்தால் இந்த பிறவியில் குழந்தை பாக்கியம் ஏற்படாது. இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியினுடைய இன்றைய தலைப்பு ஜூலை 24 வக்கர நிவர்த்தி அடையும் புதன். இந்த 3 ராசிக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்க போகிறது. ஜோதிடத்தின்படி நவ கிரகங்களின் இளவரசனாய் கருதப்படுபவர் புதன். இந்த புதன் புத்திசாலித்தனம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் ஆகியவற்றின் காரணி ஆவார். இப்படிப்பட்ட புதன் மிதுனம் மற்றும் கன்னி ராசிகளின் அதிபதி ஆவார் மற்றும் இவர் குறுகிய நாட்களில் தனது நிலையை மாற்றக்கூடியவர். இந்த புதன் தற்போது மிதுன ராசியிலே வக்கர நிலையில் பயணித்து வருகிறார். இந்த புதன் ஜூலை இறுதியிலே, அதாவது 24ஆம் தேதி ஜூலை, தனது சொந்த ராசியான மிதுன ராசியில் வக்கர நிவர்த்தி அடைந்து பயணிக்க உள்ளார். புதனின் இந்த நிலை மாற்றம் தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரையில் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் காணப்படும். குறிப்பாக சில ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்டம் பிரகாசித்து தொழில் நல்ல வளர்ச்சியும் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றத்தையும் காண உள்ள. முக்கியமாக நீண்ட காலமாய் தடைப்பட்ட வேலைகள் வெற்றிகரமாய் முடிவடை. இப்போது புதன் வக்கர நிவர்த்தி அடைவதால் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாய் இருக்கும் என்பதை காண்போம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களும் 3வது வீட்டிலே புதன் வக்கர நிவர்த்தி அடைகின்றார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் முழு ஆதரவு கிடைக்கும். தொழில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். நிதி நிலைமை வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்கும். பணிபுரிவோருக்கு நல்ல சம்பளத்தோடு புதிய வேலை தேடி வரலாம். வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மிதுன ராசியின் முதல் வீட்டில் புதன் வக்கர நிவர்த்தி அடைகின்றார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தினர் முழு ஆதரவு கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் செயல்திறன் பாராட்டப்படும். வாழ்க்கை துணையிலும் உறவும் முன்பை விட வலுவடை. தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை, புதிய ஒப்பந்தங்களை பெறுவார்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும். விருச்சக ராசியின் 8வது வீட்டில் புதன் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இதனால் இந்த ராசிக்காரர்கள் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும். வருமானத்தில் உயர்வு ஏற்படும். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. புதிய தொழிலை தொடங்குவதற்கு இந்த காலம் சாதகமாய் இருக்கும். பணியிடத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்டகால பிரச்சனைக்கு இந்த காலத்திலே தீர்வு கிடைக்கும். இதன் மூலம் மன அழுத்தம் குறைந்து மன நிம்மதி அதிகரிக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே தினப்பலன், ராசி பலன் இந்த பகுதியில்தான் வெளியிடப்படுகிறது. கூடுதலாக ஜூலை மாத ராசி பலன் மற்றும் ஷார்ட்ஸ் என்று சொல்லப்பட்ட அற்புதமான பகுதி எல்லாம் இந்த பகுதியில்தான் வெளிவருகிறது. அன்பர்கள் கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். www.sreekumar.astro.in என்ற வெப் தளத்திற்கு சென்று இலவசமாக உங்களுடைய பிறவி ஜாதகத்தை நீங்கள் உருவாக்கலாம். உங்களுடைய திருமண காலம், வேலை செய்கின்ற காலம், தினசரி பஞ்சாங்கம் மற்றும் உங்கள் தினசரி ராசி, உங்களுடைய முழு ஜோதிட கேள்விகளுக்கு பதில் என்பதை நீங்கள் இதிலே முன்பதிவு செய்து என்னை சந்தித்து நீங்கள் விவரங்களை பெறலாம் என்பதை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இங்கே நான் சொல்ல கடமைப்படுகிறேன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் விளக்கமாகவும் 12 ராசிகளுடைய பலாபலனை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம்.
முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று அரசியல் துறையினருக்கு எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும். வெளிநாட்டு ஒப்பந்தங்களையும் பெறுவார்கள், லாபம் பெருகும். மேலிடத்தின் கனிவான பார்வை கிடைக்க பெறுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 9. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அரசியல் துறையினருக்கு எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நன்று ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு ஒப்பந்தங்களையும் பெறுவர், லாபம் பெருகும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த மேலிடத்தின் கனிவான பார்வை கிடைக்க பெறுவீர்கள். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையிலே வருவாய் உண்டு. சோதனைகளை வெற்றிகளாக மாறும். உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும். உல்லாச பயணங்களின் நாட்டம் செல்லும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வருவாய் உண்டு. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த சோதனைகள் வெற்றிகளாக மாறும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்த உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும். உல்லாச பயணங்களில் நாட்டம் செல்லும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று நன்மைகள் சேரும். வாக்குவாதங்கள் நீங்கும். சுபகாரியங்களில் கலந்து கொள்ள நேரிடலாம். பண வரவு நன்றாக இருக்கும். இழுபறியாக இருந்தவை சாதகமாய் முடியக்கூடும். தேவையற்ற கவலைகள் நீங்கும். உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டு விடுவார். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்த இன்று நன்மைகள் சேரும். வாக்குவாதங்கள் நீங்கும். சுபகாரியங்களில் கலந்து கொள்ள நேரிடலாம். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த பண வரவு நன்றாக இருக்கும். இழுபறியாக இருந்தவை சாதகமாய் முடியக்கூடும். தேவையற்ற கவலைகள் நீங்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டு விடுவார். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று தொழில் வியாபாரத்தில் இந்த போட்டிகள் விலகும். கடன் பிரச்சனை தீர். ஆர்டர் பிடிப்பதில் இருந்த கஷ்டங்கள் குறை. உத்தியோகத்தில் இருப்பவர் எளிதாக பணிகளை செய்து முடிப்பார். மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 6. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று தொழில் வியாபாரத்தில் இந்த போட்டிகள் விலகும். கடன் பிரச்சனை தீரும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த ஆர்டர் பிடிப்பதில் இந்த கஷ்டம் குறை. உத்தியோகத்தில் இருப்பவர் எளிதாக பணிகளை செய்து முடிப்பார். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்த மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று பாதியிலே நின்ற வீடு கட்டும் பணியை மீண்டும் தொடருவீர்கள். சிலருக்கு புதிய வீடு குடிபுகுவார்கள். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். பிள்ளைகள் கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் செய்வீர்கள். வழக்குகளில் நல்ல தீர்ப்பு வரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பாதியிலே நின்ற வீடு கட்டும் பணியை மீண்டும் தொடர்வீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் புதிய வீட்டுக்கு குடிபுகுவார். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் என்று கருத்து வேற்றுமை உண்டாகலாம். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகள் கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றத்தை அடைய தேவையான உதவிகளை செய்வீர்கள். வழக்குகளில் நல்ல தீர்ப்பு. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று மற்றவர்களும் கவனமாய் பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும். வீண் அலைச்சல் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கும். விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மற்றவர்களும் கவனமாய் பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த வீண் அலைச்சல் குறையும். மாணவருக்கு கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம், தேவையான உதவிகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த விளையாட்டு போட்டிகள் பங்கேற்கும் போது கவனம் தேவை. துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று புதிய மாற்றம் உருவாகும். அரசாங்க அனுகூலம் ஏற்படும். வாகனங்களை பயன்படுத்தும் போது மிகவும் கவனம் தேவை. வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டி வரலாம். பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாய் முடியும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புதிய மாற்றம் உருவாகும். அரசாங்க அனுகூலம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனங்களை பயன்படுத்தும் போது மிகவும் கவனம் தேவை. வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டியது இருக்கலாம். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாய் முடியும். விருச்சிக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இன்று மதிப்பு மரியாதை சிறப்படை. செல்வாக்கு ஓங்கும். நட்பு வட்டாரத்தில் குதூகூலம் ஏற்படும். எல்லா பிரச்சனைகளும் தீரும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். துணிச்சலாக எதையும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை அடைவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம், மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. விசாக நட்சத்திரத்தை சார்ந்த இன்று மதிப்பு மரியாதை சிறப்படையும். செல்வாக்கு ஓங்கும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நட்பு வட்டாரத்தில் குதூகூலம் ஏற்படும். எல்லா பிரச்சனைகளும் தீரும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த துணிச்சலாக எதையும் செய்து முடித்து காரிய வெற்றியை அடைவீர்கள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று மற்றவர்களில் இருந்த பகை நீங்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீரும். பண வரத்து கூடும். அரசாங்கம் மூலம் லாபம் உண்டாகும்.
நீண்ட தூரம் பயணங்கள் சாதகமான பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி விறுவிறுப்பு அடையும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மற்றவுடன் இருந்த பகை நீங்கும். பூர்வீக சொத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். போராடம் நட்சத்திரத்தை பல வரத்து கூடும். அரசாங்கத்தின் மூலம் லாபம் உண்டாகும். நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்கும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி விறுவிறுப்படையும். மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். இன்று வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலா. தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர் பணி தொடர்பான கஷ்டங்கள் குறை. குடும்பத்தில் மரியாதை கூடும். உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். தொழில் தொடர்பான பிரச்சனைகள். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் இருப்பவர் பணி தொடர்பான கஷ்டங்கள் குறையும். குடும்பத்தில் மரியாதை கூடும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முக்கிய முடிவுகள் நன்மையை தரும். பிள்ளைகள் நலனிலே அக்கறை காட்டுவீர்கள். கடிதம் மூலம் வரும் தகவல்கள் நல்ல தகவலாக இருக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். கஷ்டங்கள் குறையும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முக்கிய முடிவுகள் நன்மையை தரும். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகள் நலனிலே அக்கறை காட்டுவது. கடிதம் மூலம் வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்து வரவேண்டிய பணம் வந்து சேரும். கஷ்டங்கள் குறை. மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களில் செல்லும் பொழுது முழு கவனத்தோடு அந்த வாகனத்தை செலுத்த வேண்டும். மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சிணியை மட்டுப்படுத்த தட்சிணாமூர்த்தியினுடைய முழு நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக மகான்களையும் சித்தர்களையும் வணங்கி வர சந்திராஷ்ட தின தீட்சிணை மட்டுப்படும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக எஞ்சோதிட ரீதியாக வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.